எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சித் குமார். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் முன்ன மாதிரி தோட்டத்தில் இறங்கி அவரால் வேலை செய்ய முடியல. நானும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். தீபாவளி பொங்கல் கூட ஊருக்கு வர முடியல. சரி, விவசாயத்தை இப்படியே விட்டால் கன்னியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்பட்டிருக்கும் போது தான் நயாகரா பற்றி கேள்விப்பட்டேன். உடனே ஒரு மாதம் லீவு போட்டேன், ஊருக்கு வந்தேன். நயாகரா பற்றி ஃபுல் டீட்டெயில் கேதர் பண்ணேன். அதுக்கப்புறம் தனியாளாக எங்கள் அப்பா சந்தோஷப்படுற மாதிரி இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன். எல்லாம் நயாகராவோட சப்போர்ட்டில். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க தான் இந்த ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஆட்டோமோஷன் வால்வு, ஃபெர்டிகேஷன், அதாவது உரம் பாய்ச்சுதல், சரியான நேரத்துக்கு சரியான அளவில் மரத்துக்கு உரத்தை கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் ஃபெர்டிகேஷன். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நீர் மேலாண்மை ஆட்டோமோஷன் வால்வில் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்கள் தோட்டத்தில் ஒரு 100 வால்வ் இல்லை ஒரு 1000 வால்வ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 வால்வுக்குமே ஒவ்வொரு வால்வுக்கு அரை மணி நேரம் டைம் செட் பண்ணுவீங்க. அந்த அரை மணி நேரம் அந்த வால்வு தண்ணி பாஞ்சு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி அடுத்த வால்வுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிடும். இந்த சேஞ்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வருது. அப்படிங்கும்போது அந்த அரை மணி நேரத்தில் அந்த 10 நிமிஷம் கழிச்சது போக 20 நிமிஷம் தண்ணி மட்டும்தான் பாயும். இதுதான் நீர் மேலாண்மை. தண்ணி வேஸ்ட் ஆகுது எந்த இடத்துலையும். அது மட்டும் இல்லாமங்க, நைட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி வச்சுன்னா ஈடு நல்லா கிடைக்கும். நம்ம வெடி போய் வால்வை திருப்பி மரத்துக்கு தண்ணி வாசங்கிற அவசியம் 1% கூட கிடையாது. நயாகரா ஆட்டோமோஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கிளிக் தான். ஓவர் நைட் எந்தெந்த இடத்துக்கு எப்படி தண்ணி பாயணுமோ அந்தந்த இடத்துக்கு அப்படி தண்ணி பாஞ்சு. லோ பட்ஜெட், ஹை ப்ராஃபிட். நயாகரா. பாலைவனமா இருக்கிற உங்க நிலத்தை சோலைவனமா ஆக்கணும்னா ஒன்லி சொல்யூஷன் அது நயாகரா சொல்யூஷன்ஸ்.